என்னம்மா பண்ணுற? உப்பு வைக்கிறேன். உப்பு வைக்கிறியா? எங்கே ஈரமே இல்லையா எடுக்குது? தண்ணி விடுவேன் அப்புறம். இங்கே ஈரக்கு இந்த பக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு. அந்த இடத்து மேடுங்கிறதுனால ஈரம் இல்லை. குப்பை ஏற்கனவே போட்டு விட்டியா முன்னாடியே? இப்போ வந்து கொஞ்சம் இந்த உப்பு போடுறேன். சரி. கணக்காவி அப்படி வச்சு அப்படி மூடி விட்டுருவியா? அது தண்ணி விடணும் அந்த பக்கம். இந்த பக்கம் ஓகே, இந்த ரெண்டு பக்கம் சரி. அப்படியே போடலாம். கோழிக்கு இது பண்ணி போடும், காலைச்சி போடும். ஒரு தென்னை மரத்துலேருந்து அந்த தண்ணி ஊற்றுதா பாரு. அதனோட இதுக்கு அதனோட தண்ணியை இயற்கை. சரி, அடுத்த மரத்துக்கு. இந்த மரமும் ஓரளவுக்கு காய் வச்சிருக்குது. ரெண்டு மரம் தான் நல்லா காய் வச்சிருக்குது. இப்போ இன்னொரு மரத்தில் அதுலேயும் காய் இப்போ தான் வருது புதுசாக. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை மரம் இருக்குது? 20 மரம் வச்சுக்கிறேன். ஒரு 20 மரம் மட்டும் இருக்குது. பெருசானது ஒரு 6-7 மரம் பெருசாக இருக்குமா? ஆனால் நல்லா காய் வச்சது 4-5 மரம் தான் இருக்குது. தண்ணி பத்தலை, தண்ணி கட்டாமல் விட்றோம். தண்ணி கட்டினோம்னா நல்லா வைக்கும் காய். சரி, எடுத்துட்டோம். அள்ளிட்டோம். ரைட், அடைப்பட முடியும். இதே மாதிரி எல்லா மரத்துக்கு வைக்க போகிறீங்க. இந்த லைனில் ஒரு 6 மரம், அந்த லைனில் ஒரு 2-3 மரம் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு 5-6 மரம் இருக்குது. என்ன சின்ன மரத்துக்கு வைக்கிறியா? மண்ணை தொட்டி பண்ணுறா இல்லை அழுக்காய் பேர் மேலெல்லாம். சரி சரி, நீங்கள் இது போடுங்க. சரி போடுங்க கம்முன்னு. தென்னை மரத்துக்கு உப்பு போகிறத பாருங்கள். அழுக்காகாமல் இப்படி விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம்னாவே அழுக்கு தான் ஆகும். சரி, இது எல்லா மரத்துக்கும் வைக்கிறீங்க. சரி வைங்க.